வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பாபநாசம் தொடங்கி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் சமவெளிகளில் சுமார் 96 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து சென்று புன்னக்காயல் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இருப்பினும் இந்த ஆற்றில் கலக்கும் சுத்திகரிக்கப்படாத மாநகராட்சி கழிவு நீர் மற்றும் திடக்கழிவுகளின் தொடர்ச்சியான வெளியேற்றம் காரணமாக அந்த நீரின் தரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. நிலத்தடி கழிவுநீர் வடிகால் திட்டங்கள் தாமதமாக செய்யப்படுவதாலும் 2023ஆம் ஆண்டு வெள்ளத்திற்கு பின் தற்காலிக செயல்பாடுகள் செயலிழந்ததாலும் அம்பாசமுத்திரம் விக்கிரமசிங்கபுரம் கல்லிடைக்குறிச்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையாக செயல்படாமல் உள்ளன. இதன் அடிப்படையில் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவுநீரை சுத்தப்படுத்த இரட்டை மின் பகுப்பான் மூலம் இயக்கப்படும் 3 ஒருங்கிணைந்த மின் வேதியியல் செயல்முறைகளை திரட்டி கழிவுநீரை நேரடியாக சுத்தப்படுத்தி அதன் நோய் கிருமிகளை அழித்து வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் தாமிரபரணி ஆற்றை அடையும் முன்பே கழிவுநீரை சுத்திகரிக்கும் ரசாயனமற்ற மின்வேதியியல் தொழில்நுட்பத்தை செயல்படுத்திட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சென்னை யூனிசன் ஹோல்டிங் பிரைவேட் நிறுவனம் சார்பில் இன்று அதற்கான மாதிரி செயல்பாடுகள் சிந்து பூந்துறை நவீன எரிவாயு தகனமேடை அருகே நடத்தப்பட்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிவுரையான மாசுபடுத்துபவரே செலுத்துக என்ற கொள்கையின் அடிப்படையில் சிஎஸ்ஆர் நிதியுதவியுடன் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுக்க இத்தொழில்நுட்பம் வழிவகுக்கிறது. இதன் அடிப்படையில் தாமிரபரணி ஆற்றில் தொழில்நுட்ப இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கழிவு நீரை சுற்றிய சுத்திகரித்து நன்னீராக மாற்றி மீண்டும் ஆற்றுக்குள் விட நிறுவனம் ஒப்புக்கொண்டு உள்ளது. இதற்காக 1 லிட்டர் தண்ணீருக்கு ரூ.15 முதல் 45 பைசா வசூலிக்கப்படும். இதற்கான முன்னேற்பாடுகள் பத்தமடை டவுன் பஞ்சாயத்தில் இலவசமாக செய்து கொடுக்கப்பட உள்ளது. திட்டத்தின் வெற்றி அடிப்படையில் மற்ற நகராட்சிகள் மாநகராட்சிகள் டவுன் பஞ்சாயத்துகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கான மாதிரி செயல்பாடுகள் அறிமுக விழா இன்று நெல்லை சிந்து பூந்துறை நவீன எரிவாயு தகனமேடை அருகே நடந்தது. இதில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி எம்பி ராபர்ட் ப்ரூஸ், சென்னை இணை தலைமை சுற்றுச்சூழல் ஓய்வு பெற்ற பொறியாளர் சார்லஸ் ரோட்ரிகோ, நெல்லை மாநகராட்சி கண்காணிப்பு பொறியாளர் அசோக் குமார், உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர், உதவி பொறியாளர் பட்சிராஜன், யூனிசன் ஹோல்டிங் சேர்மன் ஜெய் ஆனந்த், சிஇஓ ஜெயகரன், மாவட்ட சுற்றுச்சூழல் ஆய்வக அதிகாரி சக்திவேல், நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கம்பெனி பேர் யூனிசன் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. சார் தான் டெக்னிக்கல் அட்வைசர், சீஃப் எல்லாமே. ஸோ இப்போ நாங்கள் வந்து 5000 லிட்டர்ஸ் பர் டே உள்ள டெமோ சிஸ்டம் இங்கே திருநெல்வேலியில் இப்போ கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து வி ஹவ் டேக்கன் த சூவேஜ் ஃப்ரம் ரிவர்லேருந்து எடுத்து ட்ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரீயூசபிள் வாட்டர் தரது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ இப்போ அதை நாங்கள் ரீயூஸ் பண்ணி தர தண்ணியை வந்து இப்போ இன்னைக்கு காலிலேருந்து எம்பி வந்து பார்த்தாங்க, வேற யாரும் வந்து பார்த்தாங்க சார், ஜாயிண்ட் டைரக்டர் எல்லாரும் வந்து பார்த்து எவ்ரி ஒன் ஆர் வெரி ஹாப்பி ஆஃப்டர் சீயிங் த ரிசல்ட். எங்கள் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த தண்ணி நாங்கள் ட்ரீட் பண்ணி கொடுக்குற தண்ணியை திரும்பி நீங்கள் ரிவர்லேயே திரும்பி விட்டுடலாம், இல்லை ரீயூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எதுனாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேஜர் ரீசன்னா திருநெல்வேலி அந்த தாமிரபரணி ரிவரை வந்து பொல்யூஷன் ஆகாமல் இதை சேஃப் கார்ட் பண்ணோம். எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் பண்ணுங்க டெமோ கட்டுறீங்க? ஆமாம், ஃபுல்லாகவே இந்த மாதிரி வர வந்து தண்ணி அதாவது வந்து திருநெல்வேலி வந்து நம்ம தாமிரபரணி ரிவர் வந்து ஒன்லி பொன்னியில் ரிவர். இது வந்து நம்ம பாபநாசத்தில் ஆரம்பித்து புன்னக்காயில் கடலில் ஜாயின் ஆகுது. மொத்தம் 128 கிலோமீட்டர் வந்து இந்த ஸ்ட்ரெச்சு. இதில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சர்வே பண்ணதில் மொத்தம் 58 இடங்களில் என்டிஎஸ் 58 இடங்களில் வந்து இந்த கழிவு நீர் வந்து ஆற்றுல கலக்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ஜிடிக்கும் இருக்கும். இந்த 58 இடத்துலையும் கலக்கக்கூடிய கழிவு நீர் அங்கங்கே டீசென்ட்ரலைஸ் பண்ணி, அதாவது வந்து ஆற்றுல கலக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ட் பண்ணி
கலெக்ஷன் போட்டு எங்கள் சிஸ்டத்தில் ட்ரீட் பண்ணி அங்கங்கே போட்டுடலாம். அங்கங்கே வந்து நம்ம வந்து ஆற்றுலேயே கலக்கிற மாதிரி பண்ணிடலாம். எங்களுடைய சிஸ்டம் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். இது மற்ற கன்வென்ஷனல் ப்ராசஸ் மாதிரி இல்லை, பயாலஜிக்கல் ப்ராசஸ் இல்லாமல் இது எலக்ட்ரோகெமிக்கல் கரண்ட்டை பாஸ் பண்ணி வந்து இதை பியூரிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். அதனால் வந்து இது வந்து ஈஸியாக யாருமே ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்கு தேவையான இடங்கள் வந்து ரொம்ப கம்மி. இதில் வந்து கெமிக்கல் அடிஷன் கிடையாது. பெரிய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொட்டிலாம் கட்டி இதெல்லாம் பண்ணணும், ஏரேஷன் பண்ணணுங்கிற மாதிரியான மெக்கானிக்கல் இதெல்லாம் நிறைய செலவுகள்லாம் கிடையாது. இது டைரெக்டாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு ஃபேனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து இந்த சிஸ்டத்தை யாருனாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து முழுமையாக வந்து மலக்கழிவுன்னு சொல்லுவாங்கள்ல, பாக்டீரியா, அதெல்லாம் முழுமையாக வந்து கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டம். வேறு எந்த கன்வென்ஷன் சிஸ்டத்துலையும் இந்த மாதிரி முழுமையாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக வந்து இந்த சிஸ்டம் ட்ரீட் பண்ண முடியாது. இப்போ நிறைய கன்வென்ஷனல் ப்ராசஸ்லாம் இருக்குது, எஸ்பிஆர், எம்பிபிஆர், ஏஎஸ்பி மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது, சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. எங்கேயாவது கரண்ட் ஃபெயிலியர் ஆகி அதோடைய சிஸ்டம் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours ஓடலாம் வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த சிஸ்டம் செத்து போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த சிஸ்டம் ஓடுறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இது வந்து அப்படி எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறதுனால இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம். கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாண்டர்டை உலகளவில் உள்ள குடிநீர் ஸ்டாண்டர்டோ அல்லது டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸோ மீட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணனால பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியர் இந்த ஊர் திருநெல்வேலிக்காரங்கிற ஆங்கிளில் நம்முடைய ரிவர் தாமிரபரணி ரிவரையாக வந்து இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் நான் கவர்மெண்ட்டை மீட் பண்ணேன். கவர்மெண்ட்டை முதல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட் பண்ணி அவர்கிட்ட சிஸ்டத்தை சொன்னோன்னே he was convinced initially. Then how as usual வந்து கவர்மெண்ட்டுக்கும் இதுக்குள்ள எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர் என்ன சொன்னாரா, நீங்கள் ஒரு மாடல் பிளான்ட்டு உங்களுடைய காஸ்ட்டில் போட முடியுமா, உங்களுடைய செலவுலேயே நீங்கள் போட முடியுமாங்கிற மாதிரி கேட்டார். நான் உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு எங்களுடைய கம்பெனியுடைய டைரக்டர்லாம் பேசுகிறோட அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஆங்கிளில் வந்து அவர் வந்து ஒரு இமீடியட்டாக வந்து ஜாயின்ட் டைரக்டர் பஞ்சாயத்து அவரை வந்து நீங்கள் அணுகுங்கன்னு சொல்லி அவருக்கு உடனே டைரக்ஷன் கொடுத்தாரு. இவங்க வந்து சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய காஸ்ட்டில். அதனால் ஒரு டவுன் பஞ்சாயத்தை இவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க, அதில் வந்து அவங்க வந்து ஒரு பைலட் பிளான் போடட்டும் அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் கொடுத்தாரு. அந்த செய்தி வந்து எங்களுக்கு பெரிய உந்துதலாக இருந்து அதை பேஸ் பண்ணி வந்து ரைட்டு முதல்ல வந்து நமக்கு வந்து பிளான்ட்டை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கும் அஃபிஷியல்ஸுக்கும் வந்து நம்முடைய டெக்னாலஜியை கன்வின்ஸ் பண்ணணுங்கிற ஆங்கிளில் இந்த ஒரு டெமோ யூனிட்டை வந்து முதல்ல போடுறோம். இந்த டெமோ யூனிட் மூலமாக எங்கள் டெக்னாலஜியை வந்து உறுதிப்படுத்தி இதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து பத்தமடை வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த பத்தமடை டவுன் பஞ்சாயத்தில் வந்து 1.5 லட்சம் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரியான ஒரு பைலட் பிளான்ட்டை வந்து நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னோடியாக வந்து இந்த டெமோ யூனிட்டை வந்து இங்கே போட்டு இன்றைக்கி காமிச்சிருக்கிறோம். இங்கே இதை விசிட் பண்ண சூப்பர் இன்ஜினியர் ஆஃப் சென்னை திருநெல்வேலி முனிசிபல் கார்பரேஷன், அப்புறம் ஜாயின்ட் டைரக்டர் முனிசிபல் டவுன் பஞ்சாயத்து அண்டு மிஸ்டர் எம்பி திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சி எம்பி மிஸ்டர் ப்ரூஸ் எல்லாமே வந்து இதை வந்து பார்த்து மிகவும் கன்வின்ஸ் ஆகி வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தலாம், இதை வந்து மேலே கொண்டு வாங்க, இந்த பைலட் பிளான் சீக்கிரமாக போடுங்கிற மாதிரி எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த முறையில் வந்து ஒரு 2-3 மாதத்தில் வந்து பத்தமடை டவுன் பஞ்சாயத்து ஏரியா ஒரு சர்வே பண்ணி ஒரு 2-3 மாதத்தில் எங்களுடைய யூனிட்டுடைய ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு 2-3 மாதத்தில் நாங்கள் போடலான்னு இருக்கோம். அதனுடைய உற்பத்தி செலவு, அதனுடைய மேல்நிலை செலவு நாங்கள் இந்த கம்பெனியை ஏற்றுக்கணும். இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, அதாவது நடைமுறை அது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியுடைய அளவுக்கு உள்ள செலவில் வந்து இங்கே உள்ள இண்டஸ்ட்ரீஸ், எங்களுடைய கமர்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் நம்ம என்ஜிஓஸ் மூலமாக மூவ் பண்ணி வந்து அதை வந்து அவங்க மீட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்காம அவங்களே வந்து அதுக்குடைய சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து போட்டு ரன் பண்ண பிறகு கவர்மெண்ட்டுக்கு முழுமையான ஒரு டிபிஆரை உருவாக்கி என்டையர் தாமிரபரணி ரிவருடைய கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்தி இந்த என்டையர் கழிவு நீரை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய முடியும் என்கிற ஒரு சாத்தியக்கூறு எங்கள் கம்பெனிக்கு இருக்குது. அதை வந்து உங்களை மாதிரி நிறுவனங்களை வந்து கவர்மெண்ட் பப்ளிக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகி எங்கள் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுங்கிற ஆங்கிளில் தான் இன்றைக்கி போட்டு நிறைவேற்றியிருக்கிறோம். ரொம்ப அருமையாக இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெஷாலிட்டியும் இதனுடைய கமர்ஷியல் ஸ்பெஷாலிட்டியும் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி இதை பெரிய அளவில் பண்ணி இந்த தாமிரபரணி ரிவரை வந்து காப்போம்ங்கிற ஒரு உறுதியோடு நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன். வேறு எங்கேயும் இது வந்து இன்னும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சின்ன சின்ன ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் இதுக்கெலாம் வந்து நாங்கள் இதை போட்டிருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. இது வந்து பொதுவான ஒரு இதுக்கு வந்து இப்போ தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இதை வந்து நான் வந்து எனக்கு வந்து திருநெல்வேலி, நான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருந்ததுனால நம்ம ஊருக்கு நம்ம திருநெல்வேலிக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் இப்படி ஆங்கிளே இந்த டெக்னாலஜி நான் வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகியிருக்கேன். இது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய எளிதான ஒரு டெக்னாலஜி. அதனால் வந்து நம்ம ஏன் வந்து முதல்ல நம்ம திருநெல்வேலி தாமிரபரணிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற ஆங்கிளில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இதை வந்து கன்வின்ஸ் பண்ணி
இது வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து வெற்றி பெற முயற்சி கொடுங்கிற மாதிரி முடிவில் தான் நாங்கள் வந்து இந்த இன்னைக்கு பண்ணியிருக்கோம். என் பேர் சார்லஸ் ரோட்ரிகஸ். நான் வந்து இந்த கம்பெனிக்கு அட்வைசராக டெக்னிக்கல் அட்வைசர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவன்.